Hey friends, வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது அனிஸ்டெக் தமிழ். ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மொபைல் ஃபோன் பார்த்தீங்கன்னா நார்மலாக யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது சில பேருக்கு ஆட்டோமேட்டிக்காக ரீஸ்டார்ட் ஆகும். ஸோ ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி கிடையாது, திருப்பி வந்து அது ஆட்டோமேட்டிக்காக ரீஸ்டார்ட் ஆகிட்டே இருக்கும். இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ன ட்ரை பண்ணாலும் சுவிச் ஆஃப் ஆகிட்டு சுவிச் ஆன் பண்ணால் கூட இது சரியாகாது. உங்களோட மொபைல் ஃபோன் பார்த்தீங்கன்னா எதனால் இப்படி ரீஸ்டார்ட் ஆகுது அண்ட் இதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலோட புது விவரம் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணும்போது தான் நம்ம சேனலில் அடுத்தது போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் தவறாமல் வரும். ஸோ இப்போ வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ள போகிறேன். Hey friends, back to the topic. இப்போ நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதோட லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபோன் வந்து எதனால ரீஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவங்க ஃபோனோட பட்டன் கம்ப்ளைண்ட்டாக இருக்கலாம், சரிங்களா, பவர் பட்டன் கம்ப்ளைண்ட்டாக இருக்கலாம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபோனோட பேட்டரியில் வந்து ஏதாச்சும் இஷ்யூ இருந்தது அப்படின்னாலும் நம்ம வந்து ஃபோன் வந்து அடிக்கடி ரீஸ்டார்ட் ஆகும், சரிங்களா. அடிக்கடி கிடையாது, ஒரு வாட்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சுனாலே ரெகுலராக ஆகிட்டே இருக்கும். நம்மளோட ஃபோனை பார்த்தீங்கன்னா நம்மளால நார்மலாக யூஸ் பண்ணவே முடியாது. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளால் வீட்டில் எந்த சொல்யூஷனுமே பண்ண முடியாது. இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களோட ஃபோனை வந்து பக்கத்தில் இருக்க மொபைல் கடை கொண்டு போங்க. ஸோ இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள் அவங்கள்ட்ட. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த ஃபோனில் இருக்கிற பவர் பட்டன் வால்யூம் பட்டனில் ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு செக் பண்ணுவாங்க. ஸோ அதில் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னா கம்ப்ளீட்டாக இது வந்து பேட்டரி இஷ்யூ தான், சரிங்களா. பார்த்தீங்கன்னா அப்படி பேட்டரி இஷ்யூ இருக்கும்போது அது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பேட்டரியை வந்து ஷார்ட் பண்ணுவாங்க, சரிங்களா. அது வந்து நம்மளால் வீட்டில் எதுவுமே பண்ண முடியாது. கண்டிப்பாக அது மொபைல் ஷாப்பில் தான் பண்ணுவாங்க, இல்லைனா சர்வீஸ் சென்டரில் பண்ணுவாங்க, சரிங்களா. ஸோ உங்கள் நியர்பையில் ஏதாச்சும் மொபைல் ஷாப் இல்லைனா சர்வீஸ் சென்டர் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கொடுங்க. கொடுத்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் பண்ணிக்கோங்க. இதனால தான் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பேட்டரி ஃபால்ட் இல்லைனா பட்டன் கம்ப்ளைண்ட் தான். ரீஸ்டார்ட் ஆகிறதுக்கு வேறு எதுவும் பெருசாக காரணம் அப்படிங்கிறது கிடையாது, சரிங்களா. மேக்ஸிமம் பேட்டரி இஷ்யூ இல்லைனா பவர் பட்டன் கம்ப்ளைண்ட். இப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் சர்வீஸ் சென்டரில் கொடுக்குறதுனால உங்களோட டேட்டாஸ் ஏதாவது வந்து டெலீட் ஆகுமா அப்படின்னு எல்லாம் நீங்கள் டவுட் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளத்துக்கு டேட்டாஸ் வந்து டெலீட் ஆகாது, சரிங்களா. ஸோ அதனால் நீங்கள் தைரியமாக கொடுக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் ஷாப்பில் போய் மொபைலை கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களோட சிம்மு, மெமரி கார்டு இந்த மாதிரி பட்ட டீட்டெயில்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை ரிமூவ் பண்ணிட்டு கொடுங்க, சரிங்களா. உள்ளே இருக்க டேட்டாஸ் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோன் வந்து ரீஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கும்போது நம்மளால் நார்மலாக ஃபோனை யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிறத எதுவும் பண்ண முடியாது. நீங்கள் வந்து சிம்மு, மெமரி கார்டு இந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதை வந்து ரிமூவ் பண்ணிக்கோங்க, சரிங்களா. மோஸ்ட்டாக இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இதோட சொல்யூஷன் அப்படிங்கிறது ரொம்பவே ஈஸியான வழி தான், உடனே கிடைக்கும், சரிங்களா. ஃபோன் அப்படிங்கிறது உங்களுக்கு உடனே கிடைக்கும். நீங்கள் நிறைய நாளெல்லாம் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் எதுவும் கிடையாது. இது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஃபால்ட்டு தான், சரிங்களா. ஸோ அதனால் நீங்கள் தைரியமாக கொடுக்கலாம். ரீஸ்டார்ட் ப்ராப்ளத்துக்கு பார்த்தீங்கன்னா இதுதான் சொல்யூஷன், சரிங்களா. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்கள், சரிங்களா. ஸோ யாரோட ஃபோன் எப்போ இந்த மாதிரி ஆகும்னு சொல்ல முடியாது. ஸோ முன்னாடி உள்ள ஃபோன் மாதிரி கிடையாது. முன்னாடி உள்ள ஃபோன் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் அந்த ஹெல்த் அப்படிங்கிறது இருந்துச்சு. ஆனால் இப்போ வர புது மாடல் மொபைல்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ஹெல்த் அப்படிங்கிறது சுத்தமாக கிடையாது. அது பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு நார்மல் சிப்பு, நார்மல் போர்டை வச்சு தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஃபால்ட் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாக வந்துட்டே இருக்குது. ஸோ அதனால் உங்களோட மொபைலை நீங்கள் தான் பாதுகாக்கணும். அதுக்காக தான் சொன்னேன் இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா இது எதனால் இந்த ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணிட்டு அவங்களோட மொபைலையும் அவங்க சரி பண்ணிக்கோங்க, சரிங்களா. ஸோ கைஸ், இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோஸில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.